எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுக தேமுதிக கூட்டணி உருவானது திமுகவிற்கு பலம்னு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சொன்னாலும் கூட இது பெரிய அளவுல பலம் நிரூபிக்காத கட்சிங்க. அதிமுகவுல தொடர்ந்து தோல்வியை சந்திச்ச கட்சி தேமுதிக. இது எங்க போய் திமுகவோடு இருக்க போகுதுன்னு பலரும் விமர்சிச்சுட்டு வராங்க. எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது தோல்வி பழனிசாமி 11 தோல்விகள் பழனிசாமிக்கு எல்லாமே தோல்விதான். பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராகி பழனிசாமி தலைமையில் அந்த ஜெயலலிதா அல்லாமல் பழனிசாமி சந்தித்த எல்லா தேர்தலும் தோல்விதான். சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எல்லா தேர்தலும் தொடர் தோல்வி. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதுல பல தொகுதிகளில் பழனிசாமி டெபாசிட் எழுதிட்டார். வேலூர்ல டெபாசிட் கிடையாது, ஒரு தொகுதியில ஜெயிக்கல. அப்போ தோக்கிற கட்சியில போய் அவங்க இருக்கும்போது எப்படி தேமுதிக ஜெயிக்கும்? தோக்கிற கட்சியில அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனோட தேமுதிக போய் தேர்தலில் போட்டிட்டாங்க. அது சொல்ல வேணும், டிடிவி தினகரன் போய் என்ன வாக்கு வங்கி இருக்குது. இப்போ அதாவது கேட்டீங்கன்னா இப்போ தேமுதிக இப்போ திமுகவோட கூட்டணி சேர்ந்து 20 வருஷம் ஆச்சு அவங்க கட்சி ஆரம்பிச்சு. இப்ப திமுக கூட்டணி சேர்ந்திருக்குது. இது வெற்றி கூட்டணி. ஏற்கனவே 200+ திமுக ஜெயிக்க போது. அதான் உளவுத்துறை ரிசல்ட். அதான் உண்மை, மக்கள் மனசு இருக்கிறது. இப்ப எக்ஸ்ட்ரா எங்கள்கிட்ட தேமுதிக வந்திருக்குது, எங்களுக்கு அது பிளஸ் தான். இப்பதான் அவங்க ஜெயிக்கிற கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேமுதிக இழந்த வாக்கு வங்கி இப்ப திருப்பி அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருந்துச்சு. கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச போது மதுரை மாநாடெல்லாம் பெரிய கூட்டம். விஜய் செல்ற பையன், அவனுக்கு கூடுற கூட்டம்லாம் அது சினிமா மோக கூட்டம், ஒரு காம கூட்டம். சொல்றாங்க இல்ல, விஜய் கூட படுத்துன்னு புள்ள பெத்துக்கணும், என் புருஷன் கூட விஜய் தான் முக்கியம், விஜய் லவ் பண்றேன், ஒருத்தி தாலியே அவுத்துட்டான், விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது ஒரு காம கூட்டம். ஆனா விஜயகாந்த் கூட விஜயகாந்த்காக கூட்டின ஒரு கூட்டம். அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருந்துச்சு. அந்த வாக்கு வங்கியை அவர் நல்லா ஓட்டு வாங்கினார். ஃபர்ஸ்ட் டைம் நின்னாரு, எம்எல்ஏ ஆனாரு, மற்ற தொகுதியில எல்லாம் ஜெயிக்கணும் ஓட்டு வாங்கினாரு. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு போனாரு. ஏடிஎம்கே கூட்டணியில அவரு எதிர்கட்சி தலைவரா வந்தாரு. சொல்ல போனா அன்னைக்கு கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு மாஸ் இருந்துச்சு. அதிமுக ஆட்சிக்கு வந்ததே விஜயகாந்த்னாலதான், அவருக்கே தெரியல. அப்புறமா அந்த மாச உடைச்சது யாருன்னு கேட்டா ஜெயலலிதா. சட்டமன்றத்துல அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஜெயலலிதாக்கு அவங்களுக்கும் சண்டை வரும்போது நாக்க கடிச்சுன்னு கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, கொஞ்சம் கோபம் ஜெயலலிதா கிட்ட பேசணும். ஜெயலலிதா, நான் ஒரு பாப்பாத்தி, என்னை யாரும் ஆட்டோ அசைக்க முடியாது சட்டமன்றத்துல அந்த அம்மா பேசினாங்க. தேமுதிக எம்எல்ஏ எல்லாம் விலைக்காங்க, அந்த கட்சி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அப்புறமா அவரு தனியா முதலமைச்சர் வேட்பாளர் நின்னாரு. அதன் பிறகு அவர் இறந்துட்டார், மன உளைச்சல். அது காரணமே ஏடிஎம்கே ஜெயலலிதா தான். அதை ஸ்டாண்ட் பண்ணாங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஸ்டாண்ட் பண்ணாங்க. அவங்க இறந்தாங்க பாருங்க வாக்கு வங்கி. தேமுதிக ஓட்டு போடுறவங்க எல்லாம் போடாம விட்டாங்க. ஏன்னு கேட்டா, இது இருக்கிற கூட்டணி ஜெயிக்காது, சரி ஜெயிக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல, ஜெயிக்கிற கூட்டணி போடலாமே அப்படின்னு மாற்றி ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப என்ன நிலைமைன்னு கேட்டா, திமுக 1% ஓட்டு கூட இல்லன்ற மாதிரி பேசுறாங்க. இல்ல, இப்போ திமுக கூட்டணியோடு தேமுதிக சேர்ந்த காரணத்தால் தேமுதிக இழந்த வாக்கு வங்கிகளை திரும்பி தேமுதிக பெறும். தேமுதிக ஓட்டு போட்டுனாங்க, அவங்க இப்ப திமுக கூட்டணி ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இப்ப தேமுதிக ஜெயிக்கிற கட்சியோடு இருக்குது. இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த முதன்மை முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். வர இருக்கிற 2026 தேர்தல் அவருதான் முதலமைச்சர். அது முடிவாயிடுச்சு. அதனால இப்போ அவங்களுக்கு ஓட்டு வரும். தேமுதிகவை பெரிய அளவுல எதிர்பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா, பிஜேபி எல்லாம் எல்லாரும் பேசினாங்க. பெரிய அளவுல எதிர்பார்த்தாங்க தேமுதிக நம்ம பக்கம் வந்துரும். ஏன்னா தேமுதிகவை பழிவாங்க அதிமுக. அன்னைக்கு ஜெயலலிதா தேமுதிகவை க்ளோஸ் பண்ணாங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி எம்பி சீட்டு கொடுத்து உனக்கு ராஜ்யசபா தரேன்னாங்க. ஆனா ராஜ்யசபா கொடுக்கல. இன்பதுரை அப்புறமா இன்னொருத்தர் கொடுத்துட்டாங்க. கேட்டதுக்கு அடுத்த முறை கொடுக்குறோன்னு ஏமாத்தினார். ஏன்னா ஏமாத்துறதுக்கு பேர் போனவர் யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. இப்படிதான் வன்னிய சமுதாய மக்களுக்கு 10.5 தரேன்னு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னால 10.5 கொடுத்துட்டேன் வன்னியர்களும் சொல்லி வன்னியர்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கினார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு துணை போனது யாருன்னு கேட்டா அந்த ஃப்ராடு பையன் பாருங்க, 420 840 அந்த பாடு சொத்தம் இருப்பான், அன்புமணின்னு ஒரு பொறம்போக்கு பையன். அவனும் எடப்பாடி சேர்ந்து வன்னியர்களை ஏமாத்துறாங்க. ஏன்னா ஏமாத்துறதுல எடப்பாடி டபுள் PhD.
தேமுதிகவை ஏமாத்தினாங்க. சோ தேமுதிக வந்து இந்த தேர்தல அவன் நல்ல ஒரு முடிவு எடுத்தாங்க. ஒரு நல்ல முடிவெடுத்து இன்னைக்கு தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்குது. இது ஒரு வெற்றி கூட்டணி. அந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்தே சொன்னாங்க 10 வருஷத்துக்கு முன்னாலே இந்த கூட்டணி சேர வேண்டியது. அன்னைக்கே டாக்டர் கலைஞர் சொன்னார், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொன்னார், பல நழுவி பால்ல உழப்போகுது. பட் அன்னைக்கு ஏதோ அரசியல் சூழ்ச்சி நடக்கல. ஆனா இன்னைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க, பழம் நழுவி தேன் கலந்த பாலிலே விழுந்திருக்கிறது, 200+ நாங்க ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த முறை தேமுதிக கூட்டணி ஏற்கனவே திமுக பிளஸ், இந்த முறை தேமுதிக திமுகவோட சேர்ந்திருக்கிறது இன்னும் பிளஸ். அவங்களுக்கும் பிளஸ், எங்களுக்கும் பிளஸ். ஒரு நல்ல வெற்றி வரும். கூட்டணி அமைந்தது ஆரோக்கியமா இருந்தாலும் கூட தேமுதிகவினரே பலர் விமர்சிக்கிறாங்க. கேப்டனுடைய ஆன்மா உங்களை மன்னிக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் தேமுதிக பொதுச் செயலாளர் பார்த்து சொல்வதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அப்படி என்ன திமுக? இருங்க, எந்த தேமுதிகனுடைய மாவட்ட செயலாளர், எந்த தேமுதிகனுடைய மாவட்ட செயலாளர், எந்த நகர ஒன்றிய செயலாளர் திமுகவோட கூட்டணி சேர்ந்தது சரியில்லைன்னு பத்திரிகையில ஓப்பனா பேட்டி கொடுத்திருக்காங்க? இல்ல சோசியல் மீடியால ஓப்பனா யாரு பேசுறாங்க? யார் பேர்னா ஒருத்தர் பேர் சொல்லு. பொது வேலையில சோசியல் மீடியால வருது இல்ல சார்? அதான் யாரு? நீங்க தேமுதிக நிர்வாகிகள் யார் சொல்லிக்கிறாங்க? அது சொல்றதெல்லாம் யாருன்னு கேட்டா அந்த பொறுக்கி பையன், பம்பள பொறுக்கி குடிகாரன், விஜய் கட்சிக்காரனுங்க அவனுங்க பண்றானுங்க, பிஜேபி காரனுங்க பண்றானுங்க. அவங்க பண்றதுதான். அத வந்து என்னன்னு கேட்டா ஏடிஎம்கே கார் சொல்றாங்க, செம்மலை இன்னும் இருக்கிற ஏடிஎம்கே காரெல்லாம் உங்களை விஜயகாந்தனுடைய ஆன்மா மன்னிக்குமான். இப்போ ஏடிஎம்கே கார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த பார்த்து, நீங்க திமுகவோட கூட்டணி போயிட்டீங்களே, விஜயகாந்தனுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமான்னு கேக்குறாங்களே. நான் அவங்கள கேட்கிறேன், எப்பயா விஜயகாந்த் திமுக விமர்சனம் பண்ணிக்கிறார், திமுக நான் இல்லைன்னு சொல்ல, தலைவர் கலைஞர் விமர்சனம் பண்ணிக்கிறாரு, ரொம்ப டீசெண்டா விமர்சனம் பண்ணுவார். ஏன்னா திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு வேலை பண்ணார் தெரியுமா? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த கட்சி ஆரம்பிக்கிற அழைப்புதல் போடுவாங்க இல்ல, இதை போய் நான் கலைஞர்கிட்ட கொடுத்துட்டு வரான்னு. இதை யார் சொல்றதுன்னு கேட்டா கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நெருங்கிய நண்பர் நடிகர் அண்ணன் தியாகு அவர்கள். அவரும் எனக்கு நெருங்கிய நண்பர் தான். எங்க வீட்டுல எல்லா கல்யாணத்துக்கும் வந்திருக்காரு. இப்போ அவரு ஏடிஎம்கேல இருக்காரு. தியாகு வந்து அப்போ நடிகர் தியாகு விஜயகாந்த் கிட்ட சொன்னாங்க. இது அண்ணன் தியாகு அவர்கள் என்னிடத்தில் சொன்னது. தியாகு அவர்கள் என்னிடத்தில் சொன்னதை சோசியல் மீடியால பேசியிருக்காரு நடிகர் தியாகு. அப்ப திமுகவை எதிர்த்து தேமுதிக தொடங்கப்படவில்லையா சார்? அப்போ விஜயகாந்த் கிட்ட சொன்னாராம் தியாகு, கலைஞர் முதலமைச்சரா திமுக இருக்காரு, அவர் எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கிற, அவருக்கே போய் இன்விடேஷன் கொடுக்குறிய அந்த போது. அப்ப விஜயகாந்த் சொன்னே, வயதுல ஒரு பெரிய தலைவர்ப்பா, எனக்கு அவர்தான் கல்யாணம் பண்ணி வச்சார். சோ என்னைக்குமே திமுகவோடு தேமுதிக ஜென்மத்துக்கும் கூட்டணி சேராதுன்னு விஜயகாந்த் சொல்லியிருக்காரா? விஜயகாந்த் சொல்லியிருக்காரா சொல்லுங்க. என்னைக்குமே தேமுதிக திமுக கூட்டணி சேராது விமர்சிச்சா டாக்டர் கலைஞர் தான் சொல்லிக்கிறார். அதே மாதிரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கடுமையாக திமுக விமர்சனம் செய்திருக்கிறார். அவருக்கு நானும் 2 நாட்களுக்கு முன்பு அவரையும் கடுமையாக பேசியிருக்கிறேன். அவர் திமுக கூட்டணி வந்த பிறகு நம்ம தான் அவங்களை தாங்கி பிடிக்கணும். நம்ம குழந்தை மாதிரி நம்ம தான் தாங்கி பிடிக்கணும். எனவே எந்த இடத்துலயும் வந்துட்டு திமுக கூட்டணி போலன்னு சொன்னது இல்லை. எதிர்கட்சியா இருக்கும்போது விமர்சனம் வர்றது சகஜம். ஆனால் விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காதுன்னு ஏடிஎம்கே காரர் சொல்றாங்க இல்ல, உங்களை ஜெயலலிதா ஆன்மா மன்னிக்குமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் ஏடிஎம்கேல சொல்றேன், உங்களை மன்னிக்குமா? இதே மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அம்மையார் செல்வி ஜெயலலிதா என்ன பேசினார்? தமிழம்பாடி, நெட்பாடி, அடிமை எடப்பாடி பழனிசாமியை கேட்கிறேன், நான் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக கேட்கிறேன். அம்மையார் செல்வி ஜெயலலிதா என்ன சொன்னார் என்று கேட்டால், அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள், நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன், பகிரங்கமாக நான் தமிழக மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன், நான் ஒரு தவறு செய்து விட்டேன். எப்பவுமே ஜெயலலிதா நான் தவறு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு அந்த அம்மா அகராதியிலே கிடையாது. நான் ஒரு பாப்பாத்தி, என்னை யாரும் ஆட்டவோ அசைக்க முடியாதுன்னு பேசுறவங்க தான் ஜெயலலிதா. மன்னிப்பு கேட்கிறேன், நான் அந்த பிஜேபி கட்சியோட போய் கூட்டணி சேர்ந்தேன். அந்த பரதேசி கட்சி பிஜேபி, அந்த பரதேசி பிச்சைக்கார கட்சி, அந்த மதவாத கட்சி பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தேன். உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இனி வாழ்நாள்ல பிஜேபியோட நான் கூட்டணி சேர மாட்டேன். என் அதிமுக கட்சி கூட பிஜேபியோட கூட்டணி சேராது. எனக்கு அடுத்து இந்த கட்சி யாருன்னா தலைமை தாங்கும் போது அவங்களும் பிஜேபியோட போக மாட்டாங்கன்னு சொன்னது யாரு? அம்மையார் செல்வி ஜெயலலிதா. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி யாருகிட்ட இருக்காரு? பிஜேபி காலில் உளுந்து கிடக்குறாரு. காலில் விடுறதுல டபுள் PhD எடப்பாடி பழனிசாமி. சசிகலா காலை நக்கி டயருக்குள்ள போய் முதலமைச்சரான மாதிரி அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு விட்டு ரிவிட்டு கொடநாடு கொலை கொள்ள வழக்கு ஊழல் வக்காளி தூக்கி
உன்னை திகார் ஜெயில போட்டுருன உடனே சாஸ்திரமா சரணடைஞ்சிட்டு நீங்க பிஜேபி காலில் விழுந்து கிடக்குறிய, உங்களை ஜெயலலிதா மன்னிக்குமா? ஜெயலலிதா ஆன்மா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை மன்னிக்காது என்றே உங்களை மன்னிக்குமா? இப்போதான் விஜயகாந்த் ஆன்மா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தலைவர் கலைஞர் மறைந்த பொழுது அமெரிக்கால ட்ரீட்மெண்ட் இருந்தாங்க. செல்போன்ல அவ்வளவு அழுதார். அப்போ அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அந்த மெடிசன்ஸ் அதிகம் உடம்புல போகும்போது ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அதாவது அவ்வளவு ஒரு தெளிவா இருக்க முடியாது. மெடிசன்ஸ் ரொம்ப இப்ப நம்மளே உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். குளுக்கோஸ் ஏத்துறாங்க, மெடிசன்ஸ் ஏத்தினே இருக்கும், நமக்கு ஒரு மயக்கம் வரும். அந்த மாதிரி அவர் மெடிசன்ஸ் உடம்புல போயிட்டு இருக்கு, அவர் மயக்கத்தில் இருக்காரு, பேஷண்டா இருக்காரு. அந்த நேரத்தில் தேம்பி தேம்பி அழுதாரு. அவர் அமெரிக்கால இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தோடனே முதல் கலைஞர் நினைவிடத்துல போய் மெரினாவில் தேம்பி தேம்பி அழுதார். என்றால் கலைஞருக்கும் அண்ணன் கேப்டன் விஜயகாந்துக்கும் ஒரு மிகப்பெரிய நட்பு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கல்யாணம் பண்ணதே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் தாலி எடுத்து கொடுத்து தலைமை தாங்கி கல்யாணம் பண்ணதே யாருன்னு கேட்டா டாக்டர் கலைஞர் தான். அவங்களுடைய திருமண வரவேற்படா கூட கேப்டன் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்தோட திருமண வரவேற்படா கூட எங்க நடந்துச்சுன்னு கேட்டா அண்ணா அறிவாலயத்துல கலைஞர் மண்டபத்துல தான் நடந்துச்சு. இப்ப அது கலைஞர் கருவுல பழைய மண்டபத்துல. எனவே திமுகவோடு ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தில் இருந்தவர் அண்ணன் விஜயகாந்த். ஏன் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி ஏடிஎம்கே, எதிர்கட்சியில தலைவர் கலைஞர் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறார். அப்போ மெரினா கடற்கரை தலைவர் கலைஞருக்கு பாராட்டு கூட்டம் நடத்தி தங்கப்பேனா வழங்கியவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எனவே திமுகவோட அந்த அளவுக்கு ஒரு உறவில் இருந்தவர். இது எப்பயோ கூட்டணி வர வேண்டியது. இது கூட்டணி எப்பயோ வர வேண்டியது. தாமதமா வந்திருக்குது. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கு. இன்னைக்கு தேமுதிக சார்பா பிரதிநிதிகள் உள்ள வருவாங்க. சகோதரி திருமதி தேமுதிகவின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் சட்டமன்றத்துக்குள்ள வருவாங்க. திமுக தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய ஊன்று சக்தியாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இருப்பார். 234 தொகுதியிலும் பேசுவார். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே, வர திமுக கூட்டணி பவரா போயிட்டே இருக்குது, வலுவடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. வர வலுவடையுது, வலுவிழந்து சென்று கொண்டிருக்கிறது சாக்கடைக்குள்ள அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி. எனவே அவனுக்கு வைத்தறிச்சல்ல பேசுறது. கூட்டணி வலுவடையுதுன்னு என்னதான் சொன்னாலும் கூட வருகின்றவர்களை எல்லாம் ஸ்டாலின் அழைத்துக் கொள்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் கூட சொன்னாங்க, மூழ்க போற கப்பலுக்கு கேப்டனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போய் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பேர் தமிழிசை சவுந்தரராஜன் இல்ல, இந்திய இசை சவுந்தரராஜன். அது ஒரு பைத்தியக்காட்சி, அது ஒரு மென்டல். அது குமரியானது அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர். அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர். திமுக நிறைய பற்றுண்டு. அது இந்தி இசை சவுந்தரராஜன் குப்பகாட்சி. அது ஒரு உலக அழகி, உள்ளூர் கேள்வி, கருந்தரங்க. அது ஒரு பைத்தியக்காட்சி. அது எப்படி கவர்னர் ஆகானான்னு தெரியல. அங்க எத்தனை தெலுங்கானாலையும் பாண்டிச்சேரி 2 மாநிலத்துக்கு. இப்ப நீ சொல்றிய இது முழுகிற கப்பல்னு, நீ அந்த கப்பல்ல பயணியும். அப்ப உங்க கூட்டணி ஏடிஎம்கே, பிஜேபி, அந்த புறம்போக்கு எச்சு போய் அன்புமணி, இப்ப யாரு அந்த டிடிவி தினகரன், உலகத்திலே பெரிய கட்சி பாரிவேந்தர், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த உங்க கூட்டணி, உங்களுக்கு டைட்டானிக் கப்பல். அது எப்பயோ முழுகி உள்ள போயிடுச்சு. திமுக முழுகிற கப்பலாம் அந்த இந்திய இசை சவுந்தரராஜன் சொல்றது. திமுக முழுகிற கப்பலாம் அதுல கேப்டனா போய் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிறாங்கன்னா, அன்னைக்கே அன்னை இந்திரா காந்தி கிட்ட தமிழ்நாடு இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் எல்லாம் போய் சொன்னாங்க. அன்னை இந்திரா காந்தி கிட்ட மிசா டைம்ல போய் சொன்னாங்க, திமுக என்ற கப்பல் கடலை முழுகிடுச்சுங்க. அப்ப அன்னை இந்திரா காந்தி சொன்னாங்க, அது திமுக என்ற கப்பல் கடலை முழுகிட்டா கூட அதை நீர்மூழ்கி கப்பலாக மாற்றுகிற ஆற்றல் டாக்டர் கலைஞருக்கு கொண்டு அரசியல் மிகப்பெரிய சாணிக்க ராஜதந்திரம். கலைஞர் லேசா அட போடாதீங்க. கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற கலைஞருடைய ரத்தம், கலைஞரின் மகன் தலைவர் தளபதி ஸ்டாலின், 100 கலைஞர். அதனால இந்திய இசை அது எம்எல்ஏ ஜெயிச்சுக்குது. அந்த பொம்பளை டெபாசிட் கிடையாது. எம்பி நின்னா டெபாசிட் கிடையாது. இந்த எம்எல்ஏ நீங்க சீட்டு கொடுப்பாங்கன்னா தெரியல, கொடுத்தா டெபாசிட் வாங்காது. ஆனா மாநகராட்சி கவுன்சிலர், இப்ப நான் தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராய் திமுக ஆட்சி வந்தோடனே உள்ளாட்சி எலெக்ஷன் நடக்கும். அதுல மாநகராட்சி எலெக்ஷன் நின்று இந்திய இசை சவுந்தரராஜன் டெபாசிட் வாங்க சொல்லு சார். நான் சோசியல் மீடியால பேசுறதே விட்டுறேன். அது ஒரு மென்டல். அது பிஜேபியில அது யாரும் கண்டுக்கிறது இல்லை. என்ன சொல்றது? ஆனா தலைவர் தளபதி பார்த்தா அப்படியே பம்பும் அண்ணன் 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 அண்ணன். சோ அதெல்லாம் மென்டல் கேஸுங்க. அது பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. அது ஒரு மென்டல். அது திமுக முழுகுதான். இன்னைக்கு திமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி டவுசர் லூஸ் ஆகி போய் அம்மனமா ஓட போறான். அந்த கோமனம் இல்லாம கூட அம்மனமா ஓட போறான். அந்த திமுக கூட்டணி வெற்றியை பார்த்துட்டு இதுல இந்தி இசை பேசுறதுனா நம்ம ஒரு காமெடியா எடுத்துக்கலாம். அவ்வளவுதான்.
அது ஒரு பெருசா பொருட்படுத்த தேவையில்லை. அதிமுக கூட்டணியில பாமக இருப்பதே ஓரளவுக்கு வட மாவட்டத்துல பலமா இருக்கும். அங்க தேமுதிகவிற்கான தேவை இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் திமுக பக்கம் போறத அவர் விரும்பினாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி சார் பாக்குறீங்க? பாமகவே போதும் அப்படின்ற மனநிலைக்கு எடப்பாடி வந்துட்டாதான் சொல்லப்படுது. இப்போ அந்த பாமக தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்துன்னு போய் என்ன சொல்றது, குழி தோண்டி பதுக்கி போறான். ஏன்னா அவன் அன்புமணிக்கிறானே, அவன் ஒரு புறம்போக்கு பையன், பெத்த அப்பனையும் அடிச்சவன். அன்புமணி பொண்டாட்டி சௌமியா அன்புமணி டாக்டர் ஐயா ராமதாஸ தவட மேலே அடிச்சிச்சு. வீட்டுல இந்த பணம் நகைலாம் திருடிட்டு போயிட்டாங்க. பெத்த அப்பனே அசிங்கப்படுத்தினவன் யாருன்னு கேட்டா அன்புமணி. உலகமாக திறனாவன். வன்னியர் மக்கள் பேரை சொல்லி ஏமாத்துறவன். வன்னியர்கள் விட்டெல்லாம் அன்புமணிக்கு உழாது. அதெல்லாம் போயிடுச்சு. டாக்டர் ராமதாஸ் ஒரு பக்கம் போயிட்டாரு, இவன் ஒரு பக்கம் போயிட்டான், அப்பம்புள்ள சண்டை, அதெல்லாம் போயிடுச்சு. வன்னியர்கள் ஓட்டு யாருக்குன்னு கேட்டா திமுக பக்கம் தான் வன்னியர்கள். அவன் ராமதாஸ் பின்னா, அவன் டாக்டர் அன்புமணி பின்னாலாம் யாரும் போக மாட்டாங்க. அதெல்லாம் பழைய காலத்து பாமக. இவன் பின்னால யாரும் போக மாட்டாங்க. இவன் வன்னியர்கள் விரோத திமுக அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுன்றான். அந்த பொறுக்கி போய் அன்புமணி சொல்றான், ஒத்தாட்டே நீ ஜெயிப்பியா எம்எல்ஏ, உன் பொண்டாட்டி ஜெயிக்குமா? நீங்க ஒண்ணு கூட ஜெயிக்க மாட்டேன். எங்க கண்ணே உங்க மேல தாண்டா இருக்கும். டேய் அன்புமணி, நீ எங்க நிக்கிறியோ எங்க கண்ணே உங்க மேல. வன்னியர் ஓட்டு போட மாட்டாங்க சார். நான் கேக்குறேன், வன்னியர் மக்களை கேக்குறேன், நானும் வன்னியர் தான். அவன் அந்த பொறுக்கி பையன், அந்த பாஸ்டர்ட் பிம்ப், அந்த அன்புமணி திமுக வன்னியருக்கு எதிரி, வன்னியர் திமுக முடிஞ்சு போச்சுன்னு பேசுறானே இவன் அன்புமணி. அவனை கேக்குறேன், நீ வன்னியருக்கு என்னடா நல்லது பண்ணிருக்கிற இந்த சேனல் மூலியமா? நான் கேக்குறேன், சொல்லுடா, எதனா ஒண்ணு சொல்லு. 22 பேர் செத்தாங்க 89ல இடஒதுக்கீட்டு போராட்டத்துல. ஏடிஎம் காட்சியில சுட்டு சாகடிச்சாங்க. அந்த 22 பேரை தியாகி பட்டியல சேர்த்து அவங்களுக்கு ஓய்வூதியம் இன்னைக்கு வரைக்கும் வழங்குது திமுக ஆட்சி. வன்னியர்களை எம்பிசி பட்டியல சேர்த்தது யாருன்னு கேட்டா முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு அந்த 22 தியாகிகளுக்கு விழுப்புரம் பக்கத்துல மணிமண்டபம் கட்டினவரு தலைவர் தளபதி ஸ்டாலின். இன்னைக்கு அந்த கோவிந்தசாமி வன்னியர் சமுதாயத்தின் மிகப்பெரிய தலைவர், முன்னாள் அமைச்சர், அவருக்கு செலவு வச்சது தலைவர் தளபதி ஸ்டாலின். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான். வன்னியர் சமுதாய மக்கள் நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக. ஏடிஎம்கேவோ காங்கிரஸோ பிஜேபியோ யாரும் கிடையாது. ஆனா வன்னியர்களுக்கு திமுக துரோகின்னு இவன் சொல்றான் அன்புமணி. நீ என்னடா பண்ண? நான் கேக்குறேன், நீ மந்திரியா இருந்த 5 வருஷம், சுகாதாரத்துறை அமைச்சர், திமுக எம்பி பதவி அன்புமணிக்கு பிச்சை போட்டோம். எங்க எம்பி பதவி அது எங்க திமுக தொண்டாயிரம் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி தப்பெல்லாம் நிறைய அடிக்கடி நாங்க செய்வோம். மந்திரி பதவி சுகாதாரத்துறை தான் வேணும்னு உட்கார்ந்தாங்க. பலாயிரம் கோடி கொள்ளச்சா. இப்ப சிபிஐ கேஸ் இருக்குது அன்புமணி மேல. அதனால அவன் போய் பிஜேபி குல்பேஸ் சப்பினுக்கிறான் அன்புமணி. நீ வன்னியருக்கு என்னடா நல்லது பண்ண? வன்னியர்களின் துரோகி எங்க முதலமைச்சர் பேரை சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கு வன்னியர் பார்த்தா பிடிக்காது என்று புறம்போக்கு நான் கேட்கிறேன் அன்புமணிக்கு, நீ என்னடா பண்ண? நாங்க வன்னியரை என்பிசி பட்டியல சேர்த்தோம். 22 உயிர் தியாகம் செய்தவர்களை தியாகிகளை அறிவிச்சு அவங்களுக்கு நிதி உதவித்தொகை வழங்கிட்டு இருக்கோம். மணிமண்டபம் கட்டிக்கிறோம். நீ என்னடா பண்ண? அந்த 22 பேர் இறந்தாங்க பாருங்க துப்பாக்கி சொல்ல வன்னியர்கள். அவங்களுக்கெல்லாம் நிலம் இலவசமா நிலம் தரேன், வீடு கட்டி தரேன், 5 லட்சம் தரேன்னு சொல்லி அவங்க பேர் சொல்லி ஊர் பேரா துட்டு வசூல் பண்ணி சாப்பிட்ட திருட்டு பையன் தான் அன்புமணி. நீ சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் போது மத்த வன்னியர் விட்டுறா அன்புமணி. டேய் நீ, நான் என்ன சொல்றேன், நீ பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற வன்னியர்களுக்கு எத்தனை பேருக்கு நீ வேலை வாங்கி கொடுத்துற சுகாதாரத்துறையில? நீங்க ரயில்வே இணையமைச்சரா இருந்தீங்க, ஏகே மூர்த்தி இருந்தா, அப்படியே அரங்கவேலு இருந்தாரு. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேருக்கு அன்புமணி நீ வேலை வாங்கி கொடுத்துருக்க? பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட்ல கூட நீங்க மினிஸ்டரா இருந்தீங்கடா. எத்தனை பேருக்கு நீங்க வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க? எல்லாம் நீங்க கொள்ளடிச்சீங்க. பூரா பஞ்சாயத்து போய் பனையூர்ல பங்களா கட்டிட்டு அங்க போய் செட்டில் ஆயிட்டேன். உன் பொன் அன்புமணி அவருடைய மகள் அந்த சகோதரி இந்த கைப்பை வேனிட்டி பேக்னு சொல்றாங்க இல்ல, அது 2.5 லட்சமா, செருப்பு 3 லட்சமா. சொகுசு வாழ்க்கை வாழ்றான். வன்னியர் மக்களுடைய பணத்தை திருடி, வன்னியர் அறக்கட்டளை பணத்தை திருடி, இதோட அவன் அன்புமணி விட்டு சாப்பிடறான். டாக்டர் அன்புமணி அவன் திமுக குறை சொல்றதுக்கு அவனுக்கு என்ன யோகிதை இருக்குது? நான் ஒண்ணு சொல்லிட்டா அன்புமணிக்கு, டே நம்ம வன்னியர் சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணவன் யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. 10.5 தரன்னு சொல்லி அப்பாய் வன்னிய மக்கள் ஓட்டு வாங்கினானே. 10.5 இல்ல 10.20 கூட கேட்கலாம். வன்னியர்களுக்கு 2.5 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதே கிட்டத்தட்ட 1 வருஷம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம்னு சொன்னான். இப்ப நம்ம நடத்தினா எலெக்ஷன் வந்துடும். அதனாலதான் தலைவர் தளபதி அடுத்து மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 2026ல
முறைப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி, அன்னைக்கு எப்படி எம்பிசி முறைப்படி கொடுத்துமோ வன்னியருக்கு, அந்த மாதிரி முறைப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நம்போ வன்னியர்களுக்கு 10.5 கொடுக்கலான்னு முடிவோடுகிறார். ஆனா எடப்பாடி தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரம், எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாலே ஒரு அமைச்சரவை கூட்டம் கூப்பிட்டு வன்னியர்களுக்கு 10.5ன்னு சொல்லிட்டார். உன்னை அன்புமணி அழுகுறோம், சீன் போடுறோம், உன்னை எடப்பாடி குத்துட்டு வரோம்னா. அப்புறமா என்னாச்சு, கோர்ட்டுக்கு போனா நீதிபதி யாரை கேட்டா கொடுத்தன்னு கேட்டார். அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு, சென்சஸ் கணக்கெடுப்பு நடத்தாம தள்ளுபடி பண்ணிட்டார். அப்ப என்ன பேசினா இந்த அன்புமணி, இந்த பிஜேபியோட போய் கூட்டணி சேர்ந்து நின்னா பாரு எம்பி, அப்ப என்ன பேசினா அன்புமணி, எடப்பாடி வன்னியர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, 10.5 தரன்னு வெறும் வாயில வடை சுட்டாரு, ஏன்னா கோர்ட்டுக்கு போவாங்க தள்ளுபடி ஆயிடும், அதனால ஏமாத்தி அங்க ஓட்டு வாங்கிட்டாருன்னு பேசணும் இவன் அன்புமணி. இப்ப என்ன சொல்றான் அன்புமணி, 10.5 கொடுத்தாரு எடப்பாடி, அதை திமுக ஆட்சி ரத்து பண்ணிட்டான். இந்த பாடுஸ் யாடு மாடு பாடுகா பாடுஸ் லக்காடி பையன் அவன் அன்புமணி அப்படி பேசுறான். இவனுக்கு எப்படி ஓட்டு போட்டுருவாங்க வன்னியர்கள்? வன்னியர்கள் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. வன்னியர்கள் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆச்சா, அவன் திமுக பத்தி தொடர்ந்து பேசுறான். என்கிட்ட என்ன சொல்றாங்க, அன்புமணி பத்தி பேசாதரா, அவன் அன்புமணி நேரா பார்த்தனா செருப்ப கட்டி நடிப்பேன். அவன்லாம் திமுக பத்தி பேச அவனுக்கு யோகிதே கிடையாது. அவன்லாம் திமுக பத்தி பேச யோகிதே கிடையாது. வர எம்எல்ஏ எலெக்ஷன்ல அண்ணன் உதயநிதி நிக்கிற இடத்துல நீ வாடா டே அன்புமணி, போன முறை திருவல்லிக்கேணியில உன் பாட்டாளி மக்கள் கட்சி தான் உதயநிதி கிட்ட நின்னாங்க, இந்த முறை வாடா அன்புமணி, அண்ணன் உதயநிதி எங்க நிக்கிறாங்க அங்க நில்டா, நீ டெபாசிட் வாங்கடா, நீ ஜெயிக்க தேவையில்லை, டெபாசிட் வாங்கி காட்டுற பாக்கல. எனவே இந்த மாதிரி அன்புமணி பிஜேபி பரதேசி கட்சி, பிஜேபி ஜெயலலிதா பணம் சசிகலா பணம் திருடி வச்சிருக்கிற டிடிவி தினகரன், பாரிவேந்தர் பெரிய கட்சி, தமிழ்நாட்டுல ஒரு டெம்போ டிராவலரை ஏற்றிடலாம் அந்த கட்சி. அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் பெரிய கட்சி, தமிழ்நாட்டுல ஒரு ஆட்டோல ஏற்றிடலாம். இது ஒரு கூட்டணியா, இவனுக்கு வெற்றி கூட்டணியா, இவனுங்க புடுங்குவானுங்களாம். தேமுதிக எங்களோட சேர்ந்து இவனுக்கு எல்லாம் வைத்தறிச்சலாய் போச்சு. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வாழ்க.